With the help of Tamil Nadu BJP chief Annamalai, PM Modi launched his Namo app that would translate all of Modi's speech to Tamil in his own voice. This AI-powered app, according to Annamalai, will encapsulate all the modulations and emotions of the Prime Minister's speech and bring it to Tamil. Here is the video of the launch. அன்பார்ந்த நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களே, பொதுமக்களே, நம்முடைய நீண்ட குறை பிரதமர் அவர்கள் தமிழிலே பேசும் பொழுது கேட்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? பிரதமர் தமிழ்ல பேசுறதை கேட்கணுங்களா நீங்க எல்லாம்? இன்று பிரதமர் அவர்கள் நமக்காக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நம்முடைய முதல்ல ட்விட்டர் இப்ப எக்ஸ்னு சொல்லுவோம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா நமோ இன் தமிழ் என்னுடைய செல்போன்ல நீங்க பார்க்கலாம். அங்கிருந்து நிறைய பேருக்கு தெரியாதுங்க, இருந்து இந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். நமோ இன் தமிழ் அப்படின்னு ஒரு ஹேண்டில் இருக்குதுங்க, நமோ இன் தமிழ். பிரதமர் அவர்கள் இந்த நிகழ்ச்சி பேசி முடித்த பிறகு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரதமருடைய பேச்ச செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அவருடைய பேச்சு தமிழில் அப்படியே அவருடைய குரல்ல அதே எமோஷன்ல எந்த உணர்வுல பேசுறாங்களோ அதே உணர்வுல கிட்டத்தட்ட இதுல உங்களுக்கு வீடியோவா வந்துடும். நாம் செய்ய வேண்டியது இது எல்லா சமூக வலைதள பக்கத்துல இந்த வீடியோவை நாம் எடுத்துட்டு போகணும். தமிழக மக்களுக்கு நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல, எக்ஸ் தளத்துல பக்கத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் எடுத்து சொல்லணும். நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நம்முடைய வெப்சைட், நம்முடைய சமூக வலைதள ஹேண்டில் நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. பிரதமருடைய ஒரு பேச்சு தமிழ்நாட்டினுடைய பேச்சு இல்ல. இது முடித்த பிறகு தெலுங்கானா போறாங்க, கர்நாடகா போறாங்க, வேற மாநிலத்துல பேசுவாங்க. அந்த மாநிலத்துல பேசக்கூடிய அந்த பேச்சுல முக்கியமான விஷயத்தையும் தமிழிலே மொழிபெயர்த்து செயற்கை நுண்ணறிவோடு அன்னைக்கு சாயந்திரத்துக்குள்ள இருக்கும். அதனால் நீங்கள் பிரதமருடைய தமிழ்நாட்டினுடைய பேச்சையும் கேட்கலாம், தமிழ்நாட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய பேச்சையும் கேட்கலாம். இதை எல்லோரிடமும் கொண்டு செல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. இன்னைக்கு சாயந்திரத்துக்குள்ள இது பத்தி எல்லா சம்பூர்ணமான டீடைல்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதை நீங்கள் சாதாரண நம்முடைய மக்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்களுக்கு, வெளியே இருக்கக்கூடிய பெண்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் சார்பாக அன்பார்ந்த கோரிக்கை வைக்கின்றோம். நன்றி. It does appear to be BJP focusing more on removing the stones of the wall that actually stands as the barrier between the state and the party. PM Modi's focus on Tamil Nadu is growing by the day, and Annamalai has been the most powerful weapon Tamil Nadu BJP has had so far. The Sengol fiasco, wearing vesti to meet the Chinese president, quoting Tamil philosophers and poets, talking about the Tamil language on the global stage, organizing the Kashi Tamil Sangamams, and even Annamalai claiming that Jallikattu was brought back to the state thanks to PM Modi. The list of efforts made by the PM to woo the Tamil mass is long. And on the ground, Annamalai has been the face of hard work when it comes to DMK bashing. He's been going all out preaching the bad deeds of the Dravidian party as part of his Enman En Makkal Yatra, releasing audio recordings under his alleged expose of DMK's corruption called the DMK Files and much more. He actually managed to get DMK's PTR, an intimidating speaker, to lose his finance minister portfolio and go incognito for quite some time. BJP has never been able to make headway in a state where it is identified as the North Indian, Hindi-speaking and pro-Brahmin party. Annamalai believes he can change it. Since the Hindutva or religious politics won't work here, Annamalai relies on the notoriety of the Dravidian parties when it comes to corruption. He is slowly associating the word Dravidianism with corruption. His current plan is to be the alternative to the DMK. But the state for the past 70 years has associated the Dravidian identity with social justice and the BJP with Hindu, Hindi and a party that instigates religious animosity. But PM Modi, with Ram in his heart, has let Annamalai take the wheel here. And he does not seem to be taking his foot off of the gas pedal. It appears that a Dravidian identity is important to any party that shows up to wear the crown. And BJP's Annamalai is a young, dark-skinned, non-Brahmin candidate from the Dravidian land itself. Would that be enough to make a dent?
the Lok Sabha election might surprise us. Several controversial polls have been predicted good results for the BJP in the Dravidian state, but they are being contested in several forums. Despite all this, it is undeniable that Annamalai is popular, at least on social media for sure. And BJP absolutely rules when it comes to their social media performance. Annamalai urging the audience present during the app launch to popularize the app through social media as much as possible shows how much importance this party gives to its online presence. Why Annamalai constantly and relentlessly attacks DMK? There are agencies, social media handles and IT wings that exist just to amplify his voice, making Annamalai a pain for the Dravidian parties. The Dravidian political parties have long held sway, but now they are facing some serious competition shaking up the old order. With fresh faces entering the scene, things are looking uncertain for the traditional players. All eyes are on the upcoming Lok Sabha elections, which is going to make the 2026 Tamil Nadu Assembly election far more interesting. It's shaping up to be quite the showdown.